லெசன் படிச்சு ஞாபகம் வச்சு பரீட்சையில் கேள்வியை படிச்சு நான் எழுதிட்டு வந்தேன். சரியா? எப்படி போட்டிருக்கு? ரூவே உனக்கு போடவே தெரியாது இல்ல? சரியா? அப்ப செய்ய மாட்டேன்னா ஏன் செய்ய? நான் ஃப்ராங்காக சொல்றேன், நீ இப்படிதான் படிக்கணும். ரீகால் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரீகால் மெத்தட்னா ஒன்று வந்து உட்காந்தியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, யூனிட் 1ல் இதெல்லாம் தெரியும், யூனிட் 2ல் இதெல்லாம் தெரியும், யூனிட் 3ல் இதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு யூனிட்ல எதெல்லாம் படிக்கிறதுனே உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு எடுத்து எக்ஸாம் பேப்பர்ல பேனா வச்ச உடனே கடைக்கு எழுதவும் நேரம் சரியில்லை. அது கூட எனக்கு இது கூட என்ன சொல்லுது? கூறு மையா உண்டால கல் எப்படி எழுதணும்? கல் எப்படி எழுதணும்? தாய் போட்டு காட்டவா? ஏன் எக்ஸாம் ஹால்ல வெளில வந்தாலே क्वेश्चन பேப்பரை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிராத நீங்க என்ன மாதிரி எழுதுவீங்க. அடுத்து சமஸ்தானம் நீ ரெடி பண்ண சொல்லணுமா? இல்ல அடுத்தது மாடு 60 மார்க் எடுக்கணும்னா 50 மார்க் எடுக்கலாம். ஜீரோ எடுக்கலாம். ஓகே. அப்ப நீ அந்த क्वेश्चन பேப்பருக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியாதுன்னா இப்ப கான்ஃபிடன்ஸ் behave like a water to adapt to everything. மாடு ஆன்சர் என்ன? People will say you marry change is மாடு ஆயிடுறா. okay, you need to change continuously. மாடு you need to change continuously, rapidly, fastly, every that is not wrong. மா போட்டா மேல என்ன மாடி? பெருமையா பெருமையா? பெருமைக்கு என்ன லெட்டர் போடணும்? நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் அது இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி யோசிப்பாங்க, அவங்க அப்படி கேட்கறாங்க. செல்ஃபிஷா இருக்கிறவங்க அர்த்தம் வந்து ரைட். ஒரு லெட்டரா பார்த்து எழுது. சரியா? பார்த்தியா? இப்ப எழுது. நீங்க திரும்ப போய் இந்த பைத்தியக்காரன் மாதிரி கோலத்தனமா இருக்கு. பரீட்சை